டாக்டர்ஸ் பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை கோல்டன் அவர். நீங்க இதுக்குள்ள கூட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் காப்பாத்திருப்பேன், சரி பண்ணிடுவேன். அப்ப எவ்வளவு நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல் போனா சில பிரச்சனைகளை சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாங்க. முக்கியமான பிரச்சனை வந்துட்டு மாரடைப்பு. மாரடைப்புக்கு கோல்டன் அவர்னு சொல்லணும்னா அதுல ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல் நம்ம சொல்ல முடியாதுங்க. மாரடைப்பு வந்தா எவ்வளவு நேரம் நீங்க ஹாஸ்பிட்டல் சீக்கிரமா கூட்டிட்டு போறீங்களோ கண்டிப்பா அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளோட மாரடைப்புல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மாரடைப்புல நிறைய வகைகள் இருக்குங்க. நம்மளோட இதயத்துக்கு வந்து காமனா ஒரு ரத்த நாளங்கள் வந்து ரத்தத்தை வந்து சப்ளை பண்ணும். இதயம் வந்து உடல்ல இருக்கிற எல்லா ரத்த நாளங்களுக்கும் ரத்தத்தை கொடுக்கும். ஆனா இதயத்துக்கே ரத்த ஓட்டத்துக்கு 3 ரத்த நாளங்கள் இருக்கு. முன்பகுதியில் இருக்கக்கூடிய ரத்த நாளத்துல அடைப்பு வந்ததுன்னா அரை மணி நேரம் 1 மணி நேரத்திற்குள்ளேயே அவங்க உயிரிழந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே பின்பகுதி அல்லது சைட்ல இருக்கக்கூடிய ரத்த நாளத்துல அடைப்பு வரும்போது அவங்களுக்கு ஒரு 2-3 மணி நேரம் அல்லது 2 நாள் 3 நாள் ஆனா கூட பெரிய அளவு பாதிப்பு வர்றதில்லை. ஸோ நம்ம எதனால அடைப்பு வந்திருக்குங்கிறது இசிஜி எடுத்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸோ நம்ம இசிஜி எடுக்காம நெஞ்சு வலி தானே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நீங்க வீட்டில் இருக்கிறத விட எவ்வளவு சீக்கிரம் கோல்டன் ஹவர்ஸ்க்குள்ள நீங்க ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகுறீங்களோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட முக்கியமான விஷயம், எல்லா ஹார்ட் அட்டாக்குக்கும் பெரிய ஹாஸ்பிட்டல் தான் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து உங்க பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சின்ன சின்ன கிளினிக்ஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா மாரடைப்பு வந்தா லோடிங் டோஸ்னு சொல்லுவோம். ஒரு 4-8 மாத்திரைகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவர்கள் கொடுப்பாங்க. அதை எடுத்துக்கும் போது ஒரு 50-60% மக்களுக்கு அந்த லோடிங் டோஸ் எடுக்கிறதுனாலேயே ரத்த அடைப்புல பாதி சரியாயிடுது. ஸோ இது மூலமா நம்ம மேற்கொண்டு இதய பாதிப்பை வந்து தவிர்க்கிறது மூலமா நாளடைவில் அவங்களுக்கு மூச்சு திணறல் பிரச்சனை, ஹார்ட் ஃபெயிலியர் சிம்டம்ஸ் இதெல்லாம் வராம தடுக்க முடியும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் சிம்டம்ஸ் இல்லாம ட்ரீட்மெண்டாவே ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மருந்து கொடுத்து கரைக்கக்கூடியத ஃபர்ஸ்ட் எய்ட் சென்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு எம்டி டாக்டர்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன சின்ன செட்டப்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்துல நான் பெரிய ஹாஸ்பிட்டல் தான் போகணும், அங்க போய் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம டிராவல் பண்ணும்போது அந்த டிராவல்லே உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ மாரடைப்புனா முடிஞ்ச வரையிலும் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் போய் என்ன வகையான மாரடைப்புன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அங்கேயே சிகிச்சை பண்ணலாமா அல்லது மேற் சிகிச்சைக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் போலாமாங்கிற முடிவை மருத்துவர் கையில விட்டுருங்க. நீங்க வந்து தயவு செஞ்சு அந்த முடிவை எடுக்காதீங்க. ஸோ இந்த கோல்டன் அவர்ல மாரடைப்புக்கு நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்கள காப்பாற்றலாம். அடுத்தது 2வது கோல்டன் அவர்ங்கிறது உண்மையாலுமே கோல்டன் அவர் சொல்லக்கூடியது ஸ்ட்ரோக் தாங்க. பக்கவாதம்னு சொல்லக்கூடிய இந்த கை கால் வராம போறது, பேச்சு கொளறது, ஒரு சைடு கை கால் மறுத்து போறது, அல்லது வந்து வாய் ஒரு சைடா கோணிக்குதுன்னு சொல்றது, மயக்கம் போட்டு சிடனா விழுந்துறது, இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா 2 வகையான பக்கவாதம் இருக்கு. நம்ம மூளைக்கு போகக்கூடிய ஒரு ரத்த ஓட்டத்துல வந்து ரத்த அடைப்பு ஏற்படலாம் அல்லது ரத்த கசிவு ஏற்படலாம். ஸோ இந்த 2 நாளையுமே நமக்கு பக்கவாதம் ஏற்படுங்க. இதுல ரத்த அடைப்பா ரத்த கசிவா அப்படிங்கிறத வந்து சிடி ஸ்கேன் மூலமா மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஸோ ரத்த அடைப்பா இருந்ததுன்னா மட்டும் நாம 4.5 மணி நேரத்துக்குள்ள அதற்கான சிகிச்சையை மேற்கொண்டோம்னா அது சரியாகிறதுக்கான வாய்ப்பு 80-90%. ஆமாங்க, பக்கவாதத்திற்கும் வைத்தியம் உள்ளது. பக்கவாதம் அறிகுறிகள் காட்டி 4.5 மணி நேரத்துக்குள்ள ஸ்கேன் எடுத்து அந்த மருந்து கொடுக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல நீங்க ரீச் ஆயிட்டீங்கன்னா அந்த மருந்து கொடுத்து பக்கவாதத்தை முழுமையா சரி பண்ண சக்சஸ் ஸ்டோரிஸ்லாம் நிறைய என்னோட லைஃப்லயே நடந்திருக்கு. ஸோ பக்கவாதம் தான் வைத்தியம் பார்க்க முடியாது, கை கால் வராம போயிடும் அப்படின்னு இல்லாம இப்ப ரீசன்ட் அட்வான்ஸா இருக்கக்கூடிய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை நீங்க சரியான முறையில் உபயோகப்படுத்தணும்னா இந்த அறிகுறிகள் காட்டுச்சுன்னா உடனடியா பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஸ்ட்ரோக்கான சிம்டமாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு சிடி ஸ்கேன் ஃபெசிலிட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பக்கவாதத்தை கோல்டன் பீரியடான 4.5 மணி நேரத்துக்குள்ள வரும்போது மருந்து கொடுத்து கரைக்கிறதுக்கு மருத்துவர்களுக்கு நாம ஒரு வாய்ப்பை வழங்க முடியும். பக்கவாதத்தையும் சரி பண்ணலாம். அடுத்தது முக்கியமான பிரச்சனை பாம்பு கடி. பாம்பை கண்டால் படையும் நடுங்குன்னு சொல்லுவோம். ஏன்னா பாம்பு கடிக்கும் போது நமக்கு விசை ஏறி உயிரிழக்கு காரணம் என்னன்னா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பெரும்பாலும் நம்ம காட்டு பகுதியில அல்லது நம்ம ஏதாவது ஒரு ரிமோட் ஏரியால பாம்பு கடிக்கும் போது உதவிக்கு யாரும் இல்லாததுனால அவங்கள சரியான நேரத்துல சிகிச்சைக்கு கொண்டு வர முடியாததுனாலதான் இந்த பாம்பு கடியினால நிறைய உயிரிழப்பு ஏற்படுது. ஆனா அதுலயும் கோல்டன் ஹவர்ஸ் இருக்கு. நீங்க பாம்பு கடிச்ச உடனே நீங்க அந்த இடத்திலேயே பண்ணக்கூடிய நாட்டு வைத்தியங்களை கண்டிப்பா தவிர்க்கணும். உதாரணத்துக்கு பிளேடு வச்சு கிழிக்கிறது, கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிறது, அல்லது வந்து கண்ணை மூடாம இருங்க நமக்கு பாம்பு கடி சரியாயிடுன்னு சொல்லிட்டு சினிமா டயலாக்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு அவங்களோட கால்லயோ கையிலயோ எங்க கடிக்குதோ அந்த இடத்த முடிஞ்ச வரையிலும் அசைக்காம இருக்கிற மாதிரி அவங்கள உடனடியா பக்கத்துல இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கூட நீங்க கூட்டிட்டு போகலாம். தமிழ்நாட்டுல எல்லா ஆரம்ப சுகாதார நிலையத்திலையுமே பாம்பு கடிக்கான விஷமுறிவு மருத்துவம் இருக்கு. அதே மாதிரி சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட விஷமுறிவு மருத்துவம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி பாம்பு கடிச்சா கண்டிப்பா உயிரிழப்பு தான் ஏற்படணும்னு கிடையாது. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பைட்னு சொல்லுவாங்க. அதாவது பாம்பு கடிச்சிருக்கும் ஆனா அவங்களுக்கு எந்த அறிகுறியும் காட்டியிருக்காது. அதனால முதல்ல நீங்க பதட்டப்படாதீங்க, பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. நாட்டு வைத்தியர்கிட்டயோ வீட்டு வைத்தியமோ தயவு செஞ்சு செய்யாதீங்க. அறிகுறிகள் காட்டுதோ காட்டலையோ பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. பாம்பு கடி விஷம் இருக்கா இல்லையான்னு செய்யறதுக்கு சில ரத்த பரிசோதனைகளை வந்து செய்வாங்க. விஷம் இருந்தாலும் உடனடியா மாற்று மருந்து கொடுக்கறது மூலமா அவங்களோட உயிரை நம்ம கண்டிப்பா காப்பாற்ற முடியும். ஸோ அதுக்கும் கோல்டன் ஹவர்ஸ் இருக்குங்க. அதுக்கு அடுத்தது பாய்சன். எந்த ஒரு பாய்சனா இருந்தாலும் காமனா மக்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷம் குடிச்சா காப்பாற்ற முடியாது, அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா வகையான பாய்சன்ஸ்க்குமே வந்து மாற்று மருந்துங்கிறது மருத்துவமனைகளை இருந்துகிட்டு தான்
தான் இருக்கு. ஒரு சில பாய்சன்ஸ்க்கு மாற்று மருந்து இல்லைனாலும் நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றது மூலமாகவும் அவங்களோட கிரிட்டிக்கல் கேர் மேனேஜ்மெண்ட் மூலமாகவும் அவங்களோட உயிரை கண்டிப்பா காப்பாற்ற நம்மளால முடியும். ஸோ பாய்சன் சாப்பிட்டா பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்லயே உப்பு நீர் கரைசல் கொடுக்கறது, சோப்பு வாட்டர் கொடுக்கறது, ஏதாவது வாய்க்குள்ள கையை விட்டு எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து வாமிட் பண்ண வச்சுட்டு வாமிட் எடுத்துட்டாங்க, கண்டிப்பா பாய்சன் வெளியில வந்துருச்சு, ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லிட்டு வீட்லயே 1 நாள் 2 நாள் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டு வரீங்க. இதுல முக்கியமான பாய்சன் வந்து பாத்தீங்கன்னா ராட் கில்லர்னு சொல்லுவாங்க. அதாவது எலிமருந்து பேஸ்ட் எடுத்துட்டு நிறைய பேர் வந்து முதல் 4-5 நாளைக்கு எந்த அறிகுறியுமே காட்டாது, அதனால மருத்துவமனைக்கு போகாமே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் லிவர் ஃபெயிலியர் வந்ததுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தா டாக்டர்ஸ்னாலே காப்பாற்ற முடியாது. ஸோ எப்பவுமே ஒரு பிரச்சனை வந்து பெருசாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹாஸ்பிட்டல் ரீச் ஆனாதான் அதுக்கான சிகிச்சையை நம்ம மேற்கொள்ள முடியும், அதற்கான வைத்தியத்தையும் நம்ம பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச வரையிலும் பாய்சன் சாப்பிட்டா அது சின்ன பாய்சனா இருந்தாலும் சரி, எதுவும் ஆகாது அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருந்தாலும் கூகுள், யூடியூப் இதையெல்லாம் பார்க்காம பக்கத்தில் இருக்கிற டாக்டரை போய் பாருங்க. அவர் MBBS இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணுங்கிறத கரெக்டாக அவர் சொல்லிடுவார். ஸோ டாக்டரை கேட்காம எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கோல்டன் அவருங்கிறது வந்து இந்த பிரச்சனைகளுக்கு மட்டும்தானா கிடையாது, எல்லா பிரச்சனைகளுக்குமே முதல் 1 மணி நேரம் அல்லது ஒரு நாளைக்குள்ள நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டரை பார்க்கும்போது அந்த பிரச்சனையில பெரிய விஷயங்கள் வராம தவிர்க்க எல்லாராலையும் முடியும். ஸோ கோல்டன் அவரை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. முடிஞ்ச வரையிலும் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ஃபர்ஸ்ட் போங்க. எல்லா விஷயத்துக்கும் பெரிய ஹாஸ்பிட்டல் போகணுங்கிற அவசியம் இல்லை, நியர்பை ஹாஸ்பிட்டல் போங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க, டாக்டர்ஸோட அட்வைஸோட எங்க சொல்றாங்களோ அங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. பல உயிர்களை காப்பாற்றுறதுக்கு இந்த கோல்டன் அவர் வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.